புட்டபர்த்தி வாழும் புண்ணிய ரூபன் இஷ்டமானவரம் நீந்திடும் ஈசன் கண்ணனும் ராமனும் கணபதி வேலனும் தன்மதி சூடிய சிவனுடன் பிரம்மனும் பெண்ணுரு கொண்டருள் புரிகின்ற சக்தியும் எண்ணரும் தெய்வங்கள் இவன் என்றுணர்ந்திடு பக்தி நிவாசா சாயிராம் பரமதயாளா சாயிராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்ராம், நான் வந்து சாய் மீரா, வேலுச்சேரி சமிதி குரூப் 3. சாய்ராம், நான் மதுவந்தி, அடையார் சமிதி குரூப் 3. சாய்ராம், நான் கிருத்தா, இந்திரா நகர் சமிதி பால்விகாஸ் அலுமினை. சாய்ராம், என் பேர் ஹாசினி, குரூப் 3 ஸ்டூடெண்ட், அடையார் சமிதி. சாய்ராம், நான் மஹிமதாயினி, வால்மீகி நகர் சமிதி குரூப் 3. சாய்ராம், என் பேர் காயத்ரி, ஆரேபுரம் சமிதி குரூப் 2. எனக்கு வந்து திஸ் வாஸ் த செகண்ட் டைம் பை டான்ஸிங் இன் பர்த்தி. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ராமகதா ஆடினேன் ஃபார் த ரேடியோ சாய் அந்த இதுக்கு. அப்புறமா வந்து அப்போ வந்து ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட் தட் என்ன தப்பாயிடுமோ, லைக் ஏதாவது நடந்துருமோ தப்பா அப்படின்னு இருந்தது. பட் ஐ தென் ரியலைஸ் தட் nothing is gonna happen. Swami is always with me, blessing me all the time. அப்புறமா செகண்ட் டைம் நான் ஆடுறப்போ ஐ ஹேட் த வெரி மச் கான்ஃபிடென்ஸ் தட் சுவாமி வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ், ஹீ கேன் சால்வ் எவ்ரி திங் அப்படின்னு ஐ ஃபெல்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஐம் நாட் இன் த ஏஜ் லிமிட் டு டான்ஸ் இன் பர்த்தி. ஸோ டுடே ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஸ்டாண்ட் ஆன் தட் ஸ்டேஜ். ஸோ லாஸ்ட் டைம் இவங்க சொன்ன ராமகதா ப்ரோக்ராமில் ஈவன் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் எனக்கு வந்து ஐ ஹேட் டு சிட் அவுட் சைட் த ஸ்டேஜ் அண்ட் ஐ ஹேட் டு speak and give a speech. But இன்னைக்கு I stood on the stage, I voiced out, I lip synced and I did it in front of Swami. So I feel very overwhelmed and happy. My dream was to always dance in பர்த்தி. எனக்கு பரதநாட்டியம் ஆட ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் when I was in the age limit, அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கும் போது it was COVID, so I couldn't dance anything. But I'm glad that I got an opportunity to stand in front of Swami and lip sync to my mother's voice. நான் வந்து எப்படி சொல்கிறது, மே 11th தான் நான் எனக்கு 13 years. ஸோ மே 17th இந்த ப்ரோக்ராம், 18th இந்த ப்ரோக்ராம். ஸோ வந்து ஐ வாஸ் பியாண்ட் தி ஏஜ் லிமிட். ஸோ மேம் டோல்ட் தட் you are beyond the age limit, so you can't dance, but you can narrate அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். சரி, ஓகே சுவாமிக்கு பண்ணுறோம், நரேட் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. நான் இது வந்து செகண்ட் டைம் பர்த்தியில் பிரசாந்தி நிலையமில் ஆடுறேன். எல்லாருமே வந்து பிரசாந்தி நிலையம் ஸ்டேஜில் ஆடும்போது நம்மளும் ஆடலாமேன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து ஆடிஷனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி செலக்ட் ஆகி டான்ஸ் ஆடி இப்போ வந்து முடிச்சு எல்லார்கிட்ட வந்து அப்ரிசியேஷன் வாங்கும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி, ரியலி பிளஸ். லைக் சுவாமி இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஐ ஃபீல் எனக்கு வந்து சுவாமி எப்போவுமே என்னோடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். whenever I come to take up my exams, I be like, ஐயோ I would fail in the exam, nothing will happen அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் I'll pray to Swami, Swami you will only help me, ஏன்னா you're my only one and only friend who can solve out all my problems. அதனால் I used to pray to Swami and Swami also helped me a lot in my life. சுவாமி வந்து எனக்கு ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார். ஸோ ஈவன் நவ் சுவாமி வந்து இங்கே நிற்கிற மாதிரியே எனக்கு ஐ ஹாவ் அ வெரி பிக் ஃபீலிங். அண்ட் என் வாயால் தான் அவர் பேசுகிறாரு. ஹீ இஸ் டூயிங் ஆல் த டீட்ஸ் த்ரூ மீ. ஸோ வந்து வாட் எவர் ஹீ டஸ் இஸ் குட் ஃபார் மீ. ஹீ மீன்ஸ் வெரி லாட் டு மீ. எல்லாமே சுவாமி தான் எனக்கு. லைக் வாட் எவர் ஐ டூ, இப்போ ஒரு புக்கு படிக்கிறேன்னா
தட் புக் இஸ் given பை சுவாமி வித் his ஓன் ஹேண்ட்ஸ். அது மாதிரி தான் இருக்கும். வாட் எவர் இப்போது ஒரு விஷயமும் சுவாமி வந்து எனக்கு சொல்லி நான் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இஸ் a குட் மதர் டு மீ. எனக்கு வந்து ஐ பிலீவ் தட் ஐ ஷேர் அ வெரி ஸ்பெஷல் பாண்ட் வித் சுவாமி. I believe that நான் Sai Geetha and I behave like Sai Geetha towards Swami. Swami வந்து என்னை ரொம்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் 5 years பேக் நான் வந்து I did not think about Swami throughout the day. சுந்தரம் போனால் சுவாமி பற்றி யோசிப்பேன், ஓகே பஜன்ஸ் பண்ணால் சுவாமி பற்றி யோசிப்பேன். பட் டுடே இன்னைக்கு வந்து எவ்ரி செகண்ட் I think of Swami. So Swami is always with me. Swami is like a mother to me. There is always a need to explain yourself to like humans. ஆனால் சுவாமி கிட்ட அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து ஒரு நெசசிட்டி கூட இல்லை நான் ஷேர் பண்ணணும்னு. ஏன்னா பிகாஸ் he already knows everything. நான் வந்து he knows and he is consoling me from somewhere. and என்னதான் நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குது. உனக்கு என்ன ஃபேவரட் ஒரு லைன் இல்லைன்னா ஒரு பொசிஷன் முத்ரா மாதிரி? எனக்கு இந்த டான்ஸ் வந்து பிடிச்ச லைன் வந்து நீ பதமு சோக்கி புவி தன்யமாயி நீ கருண கிரணு எவரு சாட்டி. லைக் சுவாமி வந்து அவரால் தான் இந்த வேர்ல்டே வந்து அவரால் தான் லைக் அது இன்னும் லைவாக இருக்குது. அப்புறமா அவரோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நாட் ஈவன் சிங்கிள் திங் இஸ் தேர். அவரோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு ஈக்குவலாக அவர் மட்டும்தான் இருக்கார். நீங்கள் நரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த லைன் சென்டென்ஸ் பிடிக்கும் ரொம்ப? நான் நரேஷன் பண்ணும்போது எனக்கு சுவாமி வந்து சொல்கிறாரு, ஐ வில் டேக் ஹியூமன் ஃபார்ம் அண்ட் பார்ன் இன் தி பாரத் வாஜா கோத்ரா த்ரைஸ் அப்படின்னு. ஸோ வந்து சிவா வந்து ஷிரடி சாய்பாபா and Shiva Shakti as Satya Sai Baba at Puttaparthi and Shakti alone as Prema Sai. Jai Sai Ram. We love you, Swami.